ஸோ மூன்வாக் படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கும் நம்மளோட அர்ஜுன் அசோகன் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வணக்கம். வணக்கம், தேங்க்யூ. எஸ், ஸோ சொல்லுங்கள், ஹவ் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ் ஹோல் ப்ராஜெக்ட்? ஆக்சுவலி இந்த பிக் ப்ராஜெக்டோட சிறிய ஒரு பாட்டு தானே இருக்குது, ஒரு ஜஸ்ட் ஃபார் 4-5 days. ஆனாலும் இந்த பிக் ப்ராஜெக்டில் ஒரு சின்ன பார்ட் ஆகிறது பெரிய பிக் திங் ஃபார் மீ. ஆக்சுவலி லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூயிங் எ மூவி வித் பிரபுதேவா சார் and A.R. Rahman sir combination after 29 years. So I didn't look into anything else, just go act and be a part of it. That's it. Because வந்துட்டு மலையாளம் இண்டஸ்ட்ரியில் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கீங்க. there's lots and lots of girl fans for you. பார்த்துருக்க ஏதாவது மூவி என்னோட? சார் பார்த்துருக்கோம் சார். நாங்கள் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க எல்லாத்தையும் பார்த்து தான் சார் வந்திருக்கோம். நாங்கள் லிட்டில் ப்ரிப்ரேஷனோட தான் வந்திருக்கோம். தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு யூ கோன் கெட் அ லாட் ஆஃப் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் நாங்கள் வரும்போதே வந்துட்டு சார் கிட்ட ஒரு ஃபோட்டோ கிடைக்குமா அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு தான் நான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இங்கன்னா அந்த மாதிரி என்னெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலி இப்போ தமிழ் 4 movies finished ஆயிடுச்சிருக்கு A.L. Vijay சாரோட. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் releasing Moonwalk, so that's got to be my first movie. And doing a movie with Ravi Mohan sir and S. Jayasuriya sir, Bro Code, and KJR production or movie பண்ணிட்டு இருக்கு. And new Malayalam movie releasing this month, Chatta Pacha. It's a WW based movie, so that's a basic. I think ஹெவியா லைன் அப் வச்சிருக்கீங்க. இந்த செட்ல உங்களுக்கு ஃபேவரட் மெமரினா அது என்னன்னு சொல்வீங்க நீங்க? அந்த வர்க்கிங் இன் தி 4-5 days. இந்த ஒரு மூவி இருக்கு ரோமாஞ்சம், என்னோட ஒரு கிரேசி ஒரு நொஸ் கேரக்டர் தான். ஆனால் இந்த மூவியில் அதுக்கு ஒரு 10-20 times எக்ஸ்ட்ரா நொஸ்ஸு தான். அப்போது ஐ வாஸ் ஆக்சுவலி டென்ஸ் டு டூ திஸ் கேரக்டர், பட் எவ்ரி ஒன் செட் இட் ஹஸ் கம் வெல். ஸோ அண்ட் தட் டூ காம்பினேஷன் வித் அஜு வர்கீஸ், லைக் மை கோ actor from Malayalam industry, and Satish sir, and especially with Prabhudeva sir has his cousin. So it's a big thing. I'm looking forward to watch this movie in theater for sure. Yeah. So இந்த படத்துல டான்ஸ் ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா? சின்ன மூமெண்ட் மட்டும்தான். I expected to do a dance with sir, but they didn't give me a chance. பட் அந்த சின்ன மூமெண்ட் எங்களுக்காக இப்ப லைட்டா போட்டு காமிக்க முடியுமா? இங்கயா? அது வேணாம். அது அங்க அது சஸ்பென்ஸ் மூமெண்ட் தான். ஓ ஓகே. ஐ திங்க் நாங்க படத்துல பார்த்து இந்த பார்த்து அது கிட்டாது. இல்ல கிட்டாது சார், பரவாயில்ல. நாங்க அதை வந்துட்டு சஸ்பென்ஸாவே வச்சுக்கிறோம். ஸோ வந்துட்டு ரஹ்மான் சாரோட பர்த்டே வருது. ஸோ அவருக்கு விஷ் ஒன் லைன்ல சொல்லணும்னா வாட் வுட் யூ சே? Never imagined or dreamt giving a wish to Rahman sir on this press, in front of all this press. So extremely a big birthday to you, A. Rahman sir. May you give us more and great songs for our memories. Love you a lot. Thank you so much. Thank you so much. இன்னும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும், உங்களை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். And all the very best. Thank you. Bye bye. நம்ம மூன்வாக்கோட ஆடியோ லான்ச்ல இருக்கோம். நம்மளோட படத்துடைய ஆர்ட் டைரக்டர் ஷனு அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. வணக்கம் ஷனு, எப்படி இருக்கீங்க? ஹாய் நல்லா இருக்கேன். ஸோ எப்படி செம பப்ளியா இருக்கீங்களா? எப்படி படத்துல ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். அந்த கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, நான் என்ன கேட்க போனா, உங்களுக்கு கிரியேட் பண்றதுலேயே ரொம்ப கஷ்டமா இந்த செட் ஒர்க்னா நீங்க என்னன்னு சொல்வீங்க? சாங்ஸுக்கு செட் போடுறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் இந்த 2 லெஜண்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்க செட் ஒர்க் அது ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கிழிச்சிடுவாங்க உங்களை. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. இன்னும் ப்ரெஷருன்றதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான் எனக்கு. இல்லை 5 பாட்டுமே வந்து ரஹ்மான் சாரே பாடியிருக்காரு. 5 சாங்குமே பிரபுதேவா சார் டான்ஸ் ஆடுறாருன்றப்ப வந்து அதுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் லெவலே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ டேரக்டர் சாரோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த லாட் ஆஃப் திங்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. இது வரைக்கும் தமிழ் சினிமாலே இல்லாத மாதிரி வேணுன்றது தான் அவரோட ஐடியாஸே. ஸோ அதுக்கெல்லாம் மேட்ச் பண்ணி ஒரு செட்டுமே நம்ம யோசிக்கிறதுன்றது லாங் ப்ராசஸாக. எப்படி ஒரு தெலுங்கு சினிமா செட் மாதிரி போட்டிருக்கீங்களா? இல்லை எல்லாமே ஆல் இந்தியா ஆல் ஓவர் தி வேர்ல்ட் மாதிரி ஆல் ஓவர் தி வேர்ல்ட் செட்டா? சரி, எங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஃபேவரட் மெமரினா நீங்க என்ன சொல்லுவீங்க? படத்துல இருந்து வந்த உங்களுக்கு கால் வந்த அந்த ஒரு மொமெண்டா இருந்துச்சா, இல்ல வந்துட்டு 2 பேரும் செட்ல பார்த்த ஒரு மொமெண்டா இருந்துச்சா, இல்ல வந்துட்டு ஷூட் முடிச்சு அப்பா ராப்னு சொல்லி முடிச்சிட்டாங்கடா அந்த ஒரு மொமெண்டா? வாட் வாஸ் யுவர் ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் ஆன் செட்? எனக்கு வந்து the first day of shoot இருக்கும் mostly because it happened in Calicut. because சாருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹவுஸ், ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன் தான் வேணும்னு கேட்டிருந்தாரு. அது இங்கே எங்கேயுமே இருக்க வீட்டில் எனக்கு ஷூட்டிங் வீட்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு we went all the way to Calicut to shoot for that single house. So until unless the shoot actually begins, நான் ஒரு மாதிரி ஓகே அப்படின்னு தான். அது இன்னும் ஹிட் ஆகல, நம்ம இந்த படத்தை பண்றோம் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோன்றப்ப சரி இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டே ஆக்சுவலாக ஷூட் பண்ணப்போ ஆக்சுவலாக பிடி சார் வந்து நேரில் பார்க்குறோம். இட்ஸ் லைக் வாவ் சார் செமையா இருக்காருல்ல. பிரபுதேவா சாரையும் ரஹ்மான் சாரையும்
பார்த்துட்டோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சுல? கண்டிப்பா இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. எஸ். ஸோ வந்துட்டு நான் கேட்ட கேள்விக்கு நாங்கள் டப்புனு ஈஸியாக பதில் சொல்லி முடிச்சிட்டிங்க. இருந்ததுலேயே ரொம்ப கஷ்டமான செட் வந்துட்டு அந்த சாங்ஸோட செட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பண்ண அந்த ஆர்ட் ஒர்க்கை பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம். ஸோ வந்துட்டு ப்ளீஸ் என்ஜாய் த ஆடியோ லான்ச் அண்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி டு ஹேவ் யுவர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுடைய ஃபியூச்சருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எஸ் ராம்குமார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கோம். நீங்கள் வந்தாலே வந்துட்டு எந்த இடமா இருந்தாலும் சரி அப்படியே கலன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு we are so happy to have you on the project Moonwalk. மை ப்ளஷர். என்னோட ஃபர்ஸ்ட் படம் இது. அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ வந்துட்டு ராம்குமாரோட ஃபர்ஸ்ட் படம் Moonwalk. ஸோ வந்துட்டு உங்களோட லான்ச்சு இந்த அளவுக்கு பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஸோ ஹவ் வாஸ் யுவர் அந்த ஃபீல் ஃபர்ஸ்ட் கால் வந்தப்போ, இல்லை அந்த படத்துல கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஒரு மொமெண்ட்? இல்லை, எனக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி பிஹைண்ட் வுட்ஸ்லேருந்து பேசுகிறோம், பிரபுதேவா சார் ஹீரோ ஒரு படம் பண்ணுறாரு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணுறாருனோடனே நான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துடுறேங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, நீங்கள் பார்க்கலாம் கூடாது, நீங்கள் வந்து நடிக்கணும்னு சொன்னாங்க. என்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் மனோஜ் சார் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் படம் வந்து நடித்தது வந்து ஒரு பயங்கர ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே பிரபுதேவா மாஸ்டரோட காம்பினேஷன் ஷாட்டு தான். அவரும் பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார். ஸோ ஓவரால் ஷூட் எக்ஸ்பீரியன்ஸு இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இது வரைக்கும் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. படம் இன்னும் செம்ம சூப்பராக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நானும் பார்க்குறதுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நாங்களும் ஆக்சுவலி பயங்கர ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் உங்களை அந்த படத்தில் பார்க்குறதுக்கு. எங்களுக்கு ரிவீல் பண்ணாமல் அந்த மாதிரி என்ன கேரக்டர் பண்ணுறீங்க அந்த மாதிரி லைட்டாக ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம். ஓகே, படத்தோட ஓப்பனிங் ஷாட்டே நம்ம தான். ஆனால் அதை தாண்டி வேறு ஏதாவது சொன்னால் இப்போ கதை வெளியே வந்துடும். மாட்டிப்பீங்களா? ஆமாம், அதுக்கப்புறம் என்ன அடி பிச்சிருவாங்க. அதனால் அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. பட் ராஜ் பாபர்னு ஒரு பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். நீங்கள் வழக்கமாக பார்க்குற ராம்குமார் மாதிரி ரொம்ப கலகலப்பாக இருக்காது. பட் ஒரு ஃபன்னான கேரக்டர். ஆக்சுவலாக நீங்கள் கெட்டப்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பயங்கர செயின்லாம் ஒரு 2-3 கிலோவுக்கு செயின் போட்டு விட்ருந்தாங்க எனக்கு. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். இது வரைக்கும் நீங்கள் ஸ்டேஜில் பார்த்த ராம்குமாரோ இல்லை ரீல்ஸில் பார்த்த ராம்குமாரோ இல்லாமல் பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு ராம்குமாரை ராஜ் பாபரா இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அதான் என்னோட கேரக்டரோட பேர். நிறைய பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அந்த போஸ்ட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதாவது பிரபுதேவா சாரோட கேரக்டர் பேர் பப்பூட்டி எதிரி நம்பர் 3 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது ஏன் அப்படின்றது நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இட் வில் பி ஃபன். ஆக்சுவலி வந்துட்டு இவர் எப்படி சொன்னா இருக்கு ஆனா இல்ல அந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லி குழப்பி விட்டுருக்கீங்க. ஒழுங்கா நான் அதான் சொல்ல முடியும்னு சொல்லியிருந்தா கூட நான் அமைதியா உட்கார்ந்து இருந்திருப்பேங்க. சொல்ல முடியும், சொல்றது நிறைய விஷயம் இருக்கு, ஆனா சொல்ல முடியாது. சொல்ல மாட்டீங்களா என்கிட்ட? பரவாயில்ல, நான் எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாருங்க. இந்த படத்துலயே உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஒரு மெமரி அப்படின்னா என்னன்னு சொல்வீங்க நீங்க? ஃபேவரட் மெமரினா நான் சொன்னது அந்த ஃபர்ஸ்ட் ஷாட். அது வந்து கோழிக்கோடில் ஷூட் பண்ண கேரளாவில் ஃபர்ஸ்ட் ஷாட்டே பிரபுதேவா மாஸ்டர் கூட பயங்கர காம்பினேஷன் ஷாட். நான் அவரோட பெரிய ஃபேன். இப்போ இல்லை, 90ஸ்லேருந்து அவர் நடித்த எல்லா படத்துலையுமே பயங்கர பெரிய ஃபேன். ஆக்சுவலாக 2000ஸ்லாம் அவர் படம் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் பிரபுதேவா சார் ஏஆர் ரஹ்மான் சார் காம்பினேஷன்றது ஒரு பயங்கர ஐகானிக்கான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா நம்ம மின்சார கனவுலாம் என்னோட எவர் கிரீன் ஃபேவரட் டாப் 1 லிஸ்ட்டில் இருக்கும் எப்பயுமே அதில் உள்ள பாட்டெலாம். அதனால் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தேன். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டில் பிரபுதேவா மாஸ்டர் கூட பண்ணது தான் த கோர் மெமரி ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அது ரொம்ப அவரும் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப சப்போர்ட்டிவாக, எத்தனை டேக் பண்ணாலும் ரொம்ப சப்போர்ட்டிவாக நல்லா சொல்லிக் கொடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்கள் அதை பற்றி ஸ்டேஜில் வேறு சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் இங்கே இவ்வளோ தான் சொல்ல முடியும். அதுதான் நாங்கள் இத்தோட நாங்களும் கட் பண்ணி உங்களை நிறுத்திக்கிறோம். பிகாஸ் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுக்கு மாதிரி இன்னும் நீங்கள் பல படங்கள் பண்ணணுன்றது எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. எஸ், நம்ம மூன்வாக் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்ல இருக்கோம். நம்மளோட டபுள் ஜே ஜாயின் பண்ணிருக்காரு. ஸோ வந்துட்டு ஜோ ஏன்னா வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ இஸ் அ ராப்பர். ஸோ எப்படி இருக்கீங்க? ஓ, நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கு? நான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஸோ இட்ஸ் எவ்ரி ஒன்ஸ் கனவுன்னு சொல்லுவாங்கல்ல, ரஹ்மான்ஸோட மியூசிக்ல ஒரு சின்ன பார்ட் அந்த கூட அவ்வளோ ஹாப்பியா வந்துட்டு நம்ம இருப்போம். Absolutely. It's such a privilege. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? Oh, super experience. That it's like a dream come true. Like you pray to God for moments like this, and then finally it just all happened. And thank you to Manoj sir for making it all happen. One fine day reels எல்லாம் scroll பண்ணிங்க. One time he saw my reel and he was like, oh, this guy's voice is very good, let's try it out. Audition market, and after that, well, everything is just from above. உங்களுக்கு வார்த்தையே வரல. That is how happy you are. Exactly. I can never say how it feels like. It's just a blessing. That's all I can say. The proper blessing, no? சரி, ஓகே. இதுல வந்து நீங்க ஒரு ராப் போர்ஷன் வந்துட்டு நீங்க பாடி இருக்கீங்க. சோ வந்துட்டு அந்த சாரோட அந்த அப்ப சார் உங்களோட இருந்தாரா? Yes. அந்த ஒரு மொமெண்ட்டை பத்தி இப்போ எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Oh, so recording time illa sir illa and like after the session was done, I was in Canada.
ஸோ கேனடாவில் வந்து லைக் ஐ சென்ட் மை ரெக்கார்டிங் அண்ட் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன் அண்ட் தே செக் அண்ட் தே கம் பேக் check come back like 10 times or 20 times. So director sir will be like no, repeat inyon powerful and then you know the best version came out of me and special thanks to him for making it happen. And then finally they gave the last bit to Raman sir and Raman sir was like double J is good enough to go. That was the moment I was like my hard work became it feels like I have worked for something and finally it made a meaning to it. உங்களை பார்க்கறதுக்கு எப்போ தெரியுமா இருக்கும், டாய் ஷாப்ல விட்ட குழந்தை மாதிரி இருக்கீங்க, அவ்வளோ எக்ஸைட்டடா. அண்ட் யூ ஹேவ் a really amazing voice, அப்படியே கண்ணீர்னுட்டு இருக்கு. ஸோ உங்க வாய்ஸ்ல வந்துட்டு எங்களுக்காக லைட்டா ஏதாச்சும் ஒரு போர்ஷன் வந்துட்டு பாடி காமிச்சிங்கன்னா ஐ திங்க் we will be happy as an audience. The Miley portion or Is the the Miley is released, it is just a mini version is released. yeah, so நீங்க ரிலீஸ் ஆன இந்த மினி வெர்ஷன் எங்களுக்காக பாடி காமிச்சிங்கன்னா we'll be Okay, happy. perfect. Yeah, look, you're gonna find the எஸ். ஸோ உங்களோட வெர்ஷனை வந்துட்டு நாங்கள் நிறையவே கேட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு அதோட ஃபுல் வெர்ஷனை பார்க்கறதுக்காக we are eagerly waiting and Double J, all the very best for your future. Thank you so much and all the very best to you everyone as well. Thank you so much. Enjoy the event. Thank you so much. Thank you. எஸ். ஸோ நம்மளோட இப்போ சத்யன் அண்ட் விக்னேஷ் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மூன் ஒர்க் ஆடியோ லான்ச். ஸோ யார்கிட்ட இருந்தா ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க? சத்யன். அப்போ நான் விக்னேஷ் கிட்ட இருந்தா ஆரம்பிப்பேன். சொல்லுங்க விக்னேஷ், how excited are you? Very much excited and so happy to see you here. ஆஹா, எனக்கு ரொம்ப எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு சேனல்லையும் பார்க்கும்போது பா மனுஷன் வளர்ந்துக்கிட்டே இருக்கானேப்பான்ற மாதிரி இருக்கு எனக்கு. சொல்லுங்க, இந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த மொமெண்ட்டுக்கு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு ரிகர்ஸ் பண்ணியிருப்போம்ல. நான்லாம் லிரிசிஸ்ட் ஆகிட்டேன்னா நான்லாம் ரஹ்மான் சாரோட ஆடியோ லான்ச்சில் ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மொமெண்ட். ஸோ வெரி வெரி எக்ஸைட்டட். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே கனவு சின்ன வயசுல இருந்து எப்படியாச்சும் ரஹ்மான் சார் அவரோட பாட்டுல மட்டும் நான் ஒரு வரி எழுதிட்டேன்னா போதும்டா, அந்த உலகத்துக்கே நான் நிரூபிச்சிட்டேன் நான் ஒரு லிரிக்கிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு கால் வரும்போது நீங்க எப்படி எக்ஸைட்டிங் பிராங்க் கால் தானே பண்றீங்க அந்த மாதிரி இருந்துச்சா, இல்லை வந்துட்டு ஆக்சுவலி நம்பி உள்ள போயிட்டீங்களா? இல்லை, ஆக்சுவலாக பிஃபோர் உரி வந்திருந்தால் நான் கண்டிப்பாக இதாக இருப்பேன், ஏதோ ப்ராங்க் கால் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்கள் உரிக்கு கேட்டோம், நல்லா இருந்தது. ஸோ ஒரு சாங் எழுதணும் வரீங்களான்னு கூப்பிட்டு நேரில் தான் அந்த வந்து இது ரஹ்மான் சாரோட சாங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் என்னால் அந்த எக்ஸைட்மெண்ட்டை வெளிக்காட்ட முடியல. அப்படியா? ஓகே ரஹ்மான் சார் தானே, பேப்பர் பென் கொண்டாங்க அந்த மாதிரி இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம குதி போல கேன் யூ மீட் ஜஸ்ட் 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் குதிச்சுட்டு வருவோம்ல, பாட்டு எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிங்களா? எக்ஸாக்ட்லி, கிட்டத்தட்ட அதே மொமெண்ட்ல தான் இருந்தது. ஓகே. ஸோ சத்யன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நன்றி. ரொம்ப சமத்து பையனா இருக்கீங்களே. நீங்க சொல்லுங்க சத்யன், ஸோ ஹவ் வாஸ் த மொமெண்ட் ஃபார் யூ? இந்த படத்துல வந்துட்டு நீங்க ஒரு பாட்டா இருக்கீங்கன்னு தெரிஞ்சப்போ கண்டிப்பாக எனக்குமே வந்துட்டு நான் நம்பியிருக்க மாட்டேன். எனக்குமே ஜஸ்ட் ஆஃப்டர் ஆசை கூட ஹிட் ஆகி எனக்கு அந்த வரவேற்பு ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கும்போது தான் எனக்கும் அந்த கால் வந்துச்சு. ஸோ இட் வாஸ் அன்பிலீவபிள் அண்ட் யூனோ கிரேசி மூமெண்ட் எனக்கும். Yeah, I was just ecstatic, honestly. அவள்தான் தலைவர் இங்கிலீஷ் வார்த்தை ஒன்று போட்டு விட்டாரு பாருங்க. ஐ எம் ஸோ என்ன வார்த்தை சொன்னீங்க இன்னொரு சொல்லுங்க? எக்ஸ்டாட்டிக். அவள்தான் முடிஞ்சு போச்சு. ஸோ வந்துட்டு ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு அவர் வரும்போது லைட்டாக வாய்ஸில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்களே, எங்களுக்காக ஒரு லைட்டாக 4 வரி எடுத்து விடுங்க. நான் பண்ணது நீங்கள் பார்த்தீங்க? நான் பார்த்தேன், நான் பார்க்கறதுல கேமராலாம் பார்த்தாங்க. நீங்கள் மைக் வச்சுட்டு ஃபோனெல்லாம் பார்த்து லிரிக்ஸ் ஏதோ ரெடி பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ எங்களுக்காக அழகான ஒரு பாட்டு எடுத்து விட்டீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம். ஓகே. ஸோ இந்த ஃபிலிமில் நான் எழுதின பாட்டே இது பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு கொடுத்த இன்புட்டாகவே என்ன இருந்தது அப்படின்னா, இது வந்து ஒரு மூவ் ஆன் ட்ராக், ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். மூவ் ஆன்ங்கிறதே ஹாப்பி தான், ஆனால் அதை நம்ம அவ்வளோ ஹாப்பியாக சொல்ல மாட்டோம். பட் யாருக்கு ஹாப்பி மூவ் ஆன்ன்றது? இல்லைங்க, ஜென்ரலாக. ஸோ அது வந்து பல்லவி வந்து ரொம்ப திருக்குறள் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கிராக் பண்ணும் அப்படின்னாங்க. ஸோ பல்லவி டியூன் எப்படி வரும்னா அவ்வளோதான் வரும். ஸோ இதில் வந்து ஒன்று போயிடுச்சுன்னா போட்டுருணும், அதை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது எப்படி வந்ததுன்னா, போனா ஒன்று போனா போகட்டும் கண்ணா, அது கூட நீயும் போனா காணா போவனா, ஓ டிங்க 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 அப்படி வரும்.
அதான் டான்ஸ் மட்டும் தான் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பாடிட்டே இருந்தீங்கன்னா டான்ஸ் ஆட வச்சிருவோம் உங்களை. ரொம்ப டைட்டா போட்டுருங்க, டைட்டா கையை தூக்குனாலே கிழிஞ்சிரும். இல்ல So, அது இங்க மட்டும் நான் உங்களை மன்னிச்சிடுங்க. விடுறேன். ஐ திங்க் ஸ்டேஜ் உங்களை வச்சு ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு என்னோட சீனியர்ஸ் உங்களை டீல் பண்ணிப்பாங்க ஸ்டேஜ்ல. நீங்க சொல்லுங்க, அவரை பாட வச்சேன். ஸோ அடுத்து யாரு? நீங்க தானே. நீங்க வந்துட்டு ஏங்க இங்க வரவங்க எல்லாருமே மல்டி டேலண்டட் பீப்புளுங்க. நான் வந்துட்டு நீங்க லிரிசிஸ்டா மட்டும் இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு ஒரு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு உங்க மேல. ஸோ நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் சாங் இஸ் லைக் சூப்பர் டூப்பர் ஹிட், எவ்ரிவன் வி ஆல் லவ்ட் இட். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு நீங்க எழுதின அந்த அழகான பாட்டை எங்களுக்காக சூப்பரா பாடி காட்ட போறீங்க. ஷோர். ஸோ நான் ஜிகர் பாட்டு தான் நான் எழுதினது. அதுலேருந்து நடுவில் இருந்து ஒரு 2 வரி பாடி. அக்காரசே உள்ளமே உள்ள வரைய வைக்குது மனசுக்குள்ள ஓ மாமழை விழ விண்ணில மின்ன வண்ண இரவுகளை உச்சி பத்திக்குதா வீணான சோகம் வேணாம் என் நினைப்புல தேனு மிட்டாய். ஸோ இந்த சாங்குமே வந்துட்டு இவர் சொன்ன மாதிரி ஒரு லைக் மொத்தமாகவே இட்ஸ் லைக் ஒரு ஹாப்பியான ஒரு ஜாய்ஃபுல்லான யூனோ இட்ஸ் ஜேர்னி டு ஹாப்பினஸ்ங்கிற மாதிரி ஒரு மீனிங்கில் தான். ஸோ ஒவ்வொரு லிரிக்குமே அதுக்கு இந்த நினைப்பில் தேனு மிட்டாய் அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் யாரை நினைச்சு எழுதுனீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நினைச்சு இன்ஸ்பிரேஷன் யாரு? இன்ஸ்பிரேஷன் யாரும் இல்லை, ஜஸ்ட் ஹாப்பினஸ் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு என்னென்ன விஷயம்லாம் எனக்கு சந்தோஷம் கொடுக்குதோ லைக் நான் பையன் பழிச்சுப்பான், மீடியால பழிச்சுப்பான், எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நான் கொடுக்க மாட்டேன். எவ்வளவு தெளிவா இது நான் கேமரா கூட பதில் சொல்றேன் மட்டும் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி தெளிவா இருக்க பாத்தியா? நானும் பிடிப்பேன், ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு இடத்த உங்களை நான் பிடிப்பேன். நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். Okay, fine. So boys, congratulations and all the very best. So please enjoy the event. Thank you so much. Thank you. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கேமரால நான் சேர்ந்து பார்த்ததே கிடையாது. ஸோ ஐம் லிட்டில் எக்ஸைட்டட். வேற ஒன்றும் இல்லை, லிட்டில் எக்ஸைட்டட். ஆக்சுவலி ஒரு சும்மா சொல்றாரு, கேமரால பார்த்ததுதான் சொல்றீங்க. யூ ஆர் அன் பயங்கரமான சோஷியல் மீடியா ஃபேமஸ் ஆன பர்சன். உங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்க அவ்வளோ பாப்புலரா இருக்கீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் ஒர்க்கிங் இன் திஸ் ப்ராஜெக்ட்? ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கால் வந்தப்போ உங்களுக்கு அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? கால் வந்தப்போ என்கிட்ட இப்போ ஃபஸ்ட்டு சொன்னது வந்து பிரபுதேவா சார் ஆக்ட் பண்ணுறாரு, ஏஆர் ரஹ்மான் சார் வந்து மியூசிக் பண்ணுறாருன்னு உடனே எனக்கு இம்மீடியட்டாக 97ல் நான் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் இருக்கும் போது நான் மின்சார கனவு பார்த்தேன். எஸ், ஏஆர் ரஹ்மான் சாரும் பிரபுதேவா சாரும் நான் தியேட்டரில் உட்காந்து ஏஞ்சி கிளாப் பண்ணதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இம்மீடியட்டாக. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீலிங். அதுதான் அந்த அந்த மோமெண்ட் அப்படியே வந்துச்சு எனக்கு. அதுதான் நடந்துச்சு ஆக்சுவலா ஃபோன்ல பேசிட்டு இருக்கும் போது. சோ நீங்க ஏதாச்சும் சாங்ஸ் கேட்டிருக்கீங்களா அந்த படத்துல இருந்து? கேட்டிருக்கேன், எல்லாம் 5மே கேட்டிருக்கேன். என்னோட ஸ்டோரிஸ்லயும் ரெகுலரா நான் வந்து மூவியோட சட்டலா வந்துட்டு இன்டிகிரேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா அந்த சாங்ஸ் எல்லாம்? ஆமா, இல்ல சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஏஆர் ரஹ்மான் சாரோட பாட்டு வந்து நான் அவரோட பயங்கர பெரிய ஃபேனு. அது ஒரு 10th 11th டைம்ல ஒரு டியூன் அன்லாக் ஆகும் மைண்ட்ல, 15th டைம்ல எல்லாமே சேரும், 20th டைம் கேட்டுட்டீங்கன்னா அந்த பாட்டு 50 வாட்டி நீங்க திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி அதுதான் நம்ம ரஹ்மான்ஸோட மேஜிக்னு நினைக்கிறேன். அவர் பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ஓகேப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்னு தோணும். அதே வந்துட்டு 20வது வாட்டி இல்லாட்டி 30th டைம் கேட்கும்போது பா என்னையா பாட்டு இப்படி போட்டிருக்காரு இந்த மாதிரி அவ்வளோ பயங்கரமா சொல்லுவார்ல அவரு. எஸ். ஸோ இந்த படத்துல இருந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஒரு மெமரினா நீங்க என்னவா சொல்லுவீங்க? ஃபேவரட் மெமரிஸ்னால் என்னென்னா, ஸோ நான் ஒரு டாக்டராக ஒரு சர்ஜனா நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா எங்கள் வேலை ரொம்ப கஷ்டம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த மூவியில் நான் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சீனியர் ஆக்டர்ஸு. பிரபுதேவா சாரோட எனக்கு நிறைய ரோல் இருக்குது, யோகி பாபி சாரோடையும் எனக்கு ரோல்ஸ் இருந்துச்சு. நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா அவங்க எவ்ரி செகண்ட் வந்து எப்படி நம்ம அந்த சீனை இன்னும் பெட்டராக்கலான்னே யோசிச்சுட்டு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட ஜோன்லேயே ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த எஜுகேஷன் ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கு அதுவும் கஷ்டம்தான், ஆனால் இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக நம்ம க்ரியேட்டிவாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு இந்த மூவிலேருந்து தான் புரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு ரொம்ப ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ கஷ்டமான வேலைன்றதை அண்டர்ஸ்டுட். ஸோ இனிமேல் நாங்கள் உங்களை வந்துட்டு இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் அடிக்கடிக்கு பார்க்கலாமா இல்லாட்டி எப்படி? வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் கோல் இன் திஸ்? ஸோ நான் ஒரு நாளைக்கு 3 சர்ஜரி பண்ணிட்டு 25 பேஷண்ட்ஸ் பார்க்குறது. ஸோ ஒரு வருஷத்தில் 7லேருந்து 10 நாள் வேணா
இதுக்காக ஒதுக்க ஒரு முடியும். மூவி வேணா நம்ம பண்ணலாம். அவ்வளவுதான் என்கிட்ட இப்போதைக்கு டைம் இருக்கு. ஏன்னா பிகாஸ் எனக்கு இன்டராக்ட் பண்றது, ஐடியாஸை சிம்பிளிஃபை பண்றது, ஆளுங்களை வந்து சிரிக்க வைக்கிறது, அவங்க பிபியை கம்மி பண்றது, டான்ஸ் பண்ணி அவங்க கொஞ்சோண்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா எனி மூவ்மெண்ட், எனி லாஃப்டர், அதில் எனக்கு ஒரு பாட்டு இருந்துச்சுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி ஆல்வேஸ். யூ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்துட்டு இன்சைட் சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பயங்கரமாக இந்த மூவிலே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு தன்னடக்கத்தின் சிகரமாக இருக்கீங்க. இல்லைங்க, நான் உண்மை சொல்லட்டா, டைரக்டர் வந்து பார்த்துட்டு ஓகே டாக்டர் இது நல்லா இருக்குன்னு சொன்னார்னா நான் போய் சீனை கூட பார்க்கல. ஸோ எனக்கு ஆக்சுவலாக இது நர்வஸ்னஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட். ஆனால் என்னோட பிரின்சிபல் என்னன்னா, வாழ்க்கையில் நம்ம ப்ரொஃபஷனல்ஸை நம்ம ட்ரஸ்ட் பண்ணோம். எஸ், ப்ரொஃபஷனல்ஸ் வந்து டாக்டர் இது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நான் அவர் சிரிச்சுட்டே சொல்லிட்டாருன்னு வைங்களேன், டைரக்டர் ரொம்ப சந்தோஷம். நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா, இதுக்கு மேல வேற எதுவுமே ஸோ வேண்டாம். அதனால எனக்கு ஆக்சுவலா நான் எப்படி நடிச்சிருக்கேன்னே எனக்கு தெரியல. ஆனா படத்தை டைரக்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். அவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும். அவங்க சந்தோஷமா இருந்தா நீங்க ஹாப்பி. அதுக்கப்புறம் என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருந்தா எனக்கு இன்னும் டபுள் சந்தோஷம் வந்து. Double happiness. I'll be very happy with Okay, it. fine. So thank you so much for being a part of this great movie and all the very best for your career and also for the future in Tamil film industry. Thank you so much. Thank you so much, sir. Thank you guys to all of you. வணக்கம்.